தாலி கட்டின பொம்பளை பிள்ளை குளிக்க போனா மஞ்சள் பூசி குளிச்சுச்சுங்க. உண்மையா? முகத்துல மஞ்சள், தாலி கயித்துல மஞ்சள், அப்படி மஞ்சள் பூசி குளிச்சுட்டு வந்து இரவு கணவனோட தூங்கும் போது அந்த மஞ்சள் முகத்துக்கு நேர அந்த மனம் பரவும். அந்த மஞ்சளை நுகர 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 நோய் இல்லாமல் வாழ்ந்தார்கள். புற்றுநோயினுடைய தாக்கத்தை குறைச்சிச்சு மஞ்சள். நம்ம நாகரிகம் வந்து அந்த நூலை கலட்டிட்டு தங்கத்துல தாலி செயல மாட்டினோம். அது அத்தனையும் எவ்வளவு பெரிய ஆபத்துல கொண்டே விட்டுருக்கு. மஞ்சள் பூசி குளிக்கிறதே இல்லை இப்ப பிள்ளைங்க. தெரியுமா உங்களுக்கு? யார் சொல்லுவா? ஒரு பக்கம் மார்பகல்ல 100% பெண்களுக்கு புற்றுநோய். எதனால? மஞ்சள் மாநகரம் ஈரோடு. மஞ்சள் மாநகரம் ஈரோட்டில் தான் புற்றுநோய்க்கு முதலிடம் தமிழ்நாடு அரசு அறிவிக்குது. எங்க வயசுல எதனால, ஏன், எப்படி வந்துச்சு, என்ன காரணம், துரித உணவுகள் வந்து ஏன் இப்படி பெருகுச்சு, எதை சாப்பிட்றேன், ஏன் சாப்பிட்றேன், என்ன நடக்குது, இயற்கையிலேருந்து ஏன் மனிதன் விலகினான், ஊருக்கு குளத்துக்கு குளம் குளிச்சோம், குளத்துக்கு குளம் தண்ணி கிடந்துச்சு, கம்மாயில் இருந்துச்சு, ஆற்றுல இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு ஏன் எல்லாம் தூந்து போச்சு? ஏன்னா குடிச்சிட்டு கண்ட இடத்துல போடுறோம், கண்ட காகிதத்தை கண்ட இடத்துல போடுறோம். நெகிழ்த்தால் ஒரு யானை அந்த பேப்பரை அந்த காகிதத்தை தின்னுட்டு செத்து போச்சு பல விலங்குகள். தயவு செய்து சுற்றுலா போனாலும் சரி, வீடுகளில் இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு நாகரிகத்தையும் பண்பாடையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுங்கள். கண்ட இடத்துல கண்டதையும் போடாம நம்ம ஊர் சுத்தமா இருந்தா நம்ம நாடு சுத்தமாகும். ஊருக்குள்ள ஒரு வீடு சுத்தமா இருந்தா ஊரும் சுத்தமாகும் என்பதை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். அப்படி பண்பாடு உடைய நம்ம மக்கள் இப்படி மாறியது எங்க போய் சொல்ல. நீங்க நம்ம விஸ்வநாதாசன் ஒருத்தர் இருந்தார், நாத நடிகர். அவர் முருகனா நடிக்கிறவர். வெள்ளக்காரனை எழுத்து பாடுறாரு. ஊரா தோட்டத்துல ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன்னு பாடுறாரு. வெள்ளக்கார அரசாங்கம் காவல்துறை கைது பண்ண வந்துருச்சு மேடைக்கு. யாரு? எங்க விஸ்வநாதாசு. என்ன விஷயம்? கைது பண்ணணும். எதுக்கு? நீ எங்க அரசாங்கத்தை எழுத்து பிரச்சாரம் பண்ற. இப்ப நான் முருகனா நிக்கிறேன், என்னை தொட முடியாது போயான்ட்டார். சரின்னு பொழுது விடுகிற வரைக்கும் காத்திருக்குது அந்த காவல்துறை அதிகாரிகள். பொழுது விடிஞ்சு அவர் அடிதாரம் கழிச்சிட்டு வெளியில வர்றாரு. ராத்திரி முருகனா நினைச்சது நீதானே? ஆமா. உன்னை கைது பண்ணணும். எதுக்கு? நீ எங்க அரசாங்கத்தை எழுத்து பண்ண. பாடுனது நான் இல்ல, முருகன். அவரை போய் கைது பண்ணுங்கன்ட்டார். இப்ப 2 பக்கமும் சிக்கலாகி போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியா மீண்டும் நீதிமன்றம் போய் உத்தரவை மாத்தி வாங்குறாங்க. முருகனாக நடித்த ஐயா விஸ்வநாதாசை கைது பண்றோம்னு கைது பண்ணாங்க. என அறிவிச்சிருந்த பெரியோர்களே, இந்த நாட்டுக்காக எத்தனை தடவை கைது பண்ணிருப்பாங்க நினைச்சு பாருங்க. 40 முறை சிறைக்கு சென்றவர், 29 முறை சிறைக்கு சென்றவர் ஐயா விஸ்வநாததாஸ். கடைசியா முருகனாக நின்ற பொழுதே அப்போதே உயிர் பிரிந்ததாம். இந்த நாட்டுக்காக அப்படி பாடுபட்ட மகான்களை மறந்துட்டோம். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களை தூக்கி கொண்டாடிக்கிட்டுறான். இங்க கொண்டாடி பிரயோஜனம் இல்லை. கொடி பிடிச்சி கோலம் போட்டு கோவணம் இல்லாம போயிட்டான். அவன் கோட்டையில ஏறி நம்மளை திரும்பி பார்க்காம போயிட்டாங்க. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. அடுத்து ஒருத்தர் திருச்சி காதர் பாட்சா ஐயா, ஹார்மோனிய கலையரசி, திருச்சி உறையூர்ல பிறந்தவர். அவர் என்ன பண்றாரு? அவர் மேல ஒரு கொலை வழக்கு. அந்த கொலை வழக்குல குற்றவாளின்னு நீதி தீர்ப்பு சொல்லி தூக்கு தண்டனை நிரூபிச்சாச்சு. தூக்கு மேடைக்கு வந்தவர் என்ன? நதியோரம் பாடணுமா? எவ்வளவு பெரிய கதையை சொல்றேன் உங்களுக்கு. நதியோரம் பாட்டு கேட்குது. நான் வேலை மெனக்கட்டு இந்த வரலாறு எல்லாம் படிச்சு இந்த